இணையத்தின் வழியாக இல்லத்திலிருந்து இறைவனை வழிபாடு செய்யும்படியாக வந்திருக்கின்ற உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இந்த வழிபாடு நிச்சயமாகவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு உதவியாக அமையும் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த வழிபாட்டிலே தம்முடைய பிரசன்னத்தை தரும்படியாகவும் நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்திய உம்முடைய வல்ல தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இம்மட்டுமாக நீர் எங்களுடைய வாழ்விலே அநேக அற்புதங்களை காண்பதற்கு உதவி செய்து அதன் நிமித்தமாக நாங்கள் மகிழ்ந்திருப்பதற்கு உதவி செய்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த கொரோனா தொற்று பாதிப்பினாலே உம்முடைய வழிபாட்டு மனையிலே வந்து உம்மை தொழுது கொள்வதற்கு வாய்ப்பில்லாத இந்த சூழ்நிலையிலே எங்களுடைய இல்லத்திலிருந்து உம்மை தொழுது கொள்ளும்படியாகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாகவும் நாங்கள் ஒருமித்து கூடியிருக்கின்றோம். இந்த இடத்திலே உம்முடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து முழு ஈடுபாடோடு இந்த வழிபாட்டிலே நாங்கள் பங்கு பெறுவதற்கு கிருபைகளை தாரும். இந்த வழிபாட்டில் ஏறெடுக்கப்படுகின்ற அனைத்து காரியங்களும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு உதவி செய்வீராக. துவக்கம் முதல் நிறைவு வரைக்கும் நீரே எங்களோடு கூட இருந்து செய்ய வேண்டிய காரியத்தை உமது ஆற்றலோடு செய்து நிறைவேற்றுவதற்கு அருள் தாரும். இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் இணைந்து பாமாலை 339வது பாடலை நாம் பாடுவோம். என் மீட்பர் இரத்தம் சிந்தினார் என்ற பாமாலை 339வது பாடலை பாடுவோம். நாம் அனைவரும் பாடுவதற்கு உதவியாக திரையிலே அந்த பாடல் தோன்றும். திரையிலே தோன்றுகின்ற அந்த பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை சோர்ந்து போயினோம். உமது தாத்தமழையும் என் நெஞ்சையாற்றி தேற்றினோம். நான் நிற்கும் பாறை கிறிஸ்துதான், வீரஸ்திவாரம் மணல்தான், வீரஸ்திவாரம் மணல்தான். தீர்ப்பு காலத்தில் எக்கால சத்தம் கேட்கையில் அஞ்சினின் மீட்பர் நீதியே ஆணியன் என்னை மூடுமே. நான் நிற்கும் பாறை
அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவர் தர்மியான வேலையை அவரை நோக்கி பார்ப்பதற்கு நமக்கு வாய்ப்பளித்திருக்கின்றார். அந்த ஆண்டவரை தொழுது கொள்வது, ஸ்தோத்தரிப்பது நம்முடைய கடமையாயிருக்கிறது. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். அவர் சேனைகளின் கடவுளாகிய கர்த்தர், பரிசுத்தம் நிறைந்த கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். வானமும் பூமியும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. அவர் சாவாமை உடையவராக காணப்படுகின்றார். நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டவர், நம்மோடு இருக்கின்ற தூய ஆவியானவர். இப்படிப்பட்ட தன்மைகளை கொண்ட நமது ஆண்டவரை நாம் போற்றுவோம். ஆண்டவரை போற்றுவது என்பது நம்முடைய வாழ்விலே மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்பதை நாம் மறந்து போய்விடாதபடிக்கு, ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கின்றோம், உம்மை நாங்கள் நன்றியோடு போற்றுகின்றோம். நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வமாய் காணப்படுகின்றேன், சர்வ வல்லமை நிறைந்த ஆண்டவராய் காணப்படுகின்றேன். உம்மை துதிப்பது எங்களுடைய வாழ்விலே விலையேறப்பெற்ற ஸ்லாக்கியம் என்று சொல்லி நாம் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த வழிபாடு ஆண்டவரை துதிக்கும்படியாக, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியாக நமக்கென்று ஆண்டவர் தந்திருக்கின்ற ஒரு வழிபாடு நேரம் என்பதை நாம் உணர்ந்து பார்த்து ஆண்டவரை நாம் துதிப்போம். திரியேக ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட தன்மையுடையவராக தம்மை வெளிப்படுத்தியிருக்கின்றார், நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கின்றார். அந்த ஆண்டவருடைய கிருபையினாலே பலவிதமான நெருக்கங்கள் மத்தியிலும், பலவிதமான நோய் தொற்றின் மத்தியிலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒன்றிணைபடியாக தந்திருக்கின்ற வாய்ப்புக்காக நாம் ஆண்டவருக்கு துதி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை ஏறெடுப்போம். இது அருமையான வேளையில எத்தனையோ மக்கள் அவருடைய திரு சமூகத்திலே இப்படியாக குடும்பமாக இணைந்து வழிபாடு செய்ய முடியாத சூழலிலும் நாம் குடும்பமாக இணைந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை துதிக்கும்படியாக, அவரை ஸ்தோத்தரிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக ஆண்டவர் தந்திருக்கின்ற வாய்ப்புக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி தெரிவிப்போம். அவர் நல்லவராய் காணப்படுகின்றார், அவர் அற்புதங்களை செய்கின்றவராய் காணப்படுகின்றார், அவர் அதிசயங்களை செய்கின்றவராய் காணப்படுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்வினுடைய சூழ்நிலையில எல்லாவற்றையும் நம்ம உணர்ந்து பார்த்த மக்களாகிய நாம் அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே உம்மை நான் துதிக்கின்றேன் சுவாமி, ஆண்டவரே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கின்றேன் சுவாமி, நீர் திரியேக ஆண்டவராக எத்தனையோ அதிசயங்களை செய்திருக்கின்றேன், எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கின்றேன், அதிசயமான வகையிலே எங்களை வழிநடத்தியிருக்கின்றேன், உம்மை துதிக்கின்றோம் ஸ்தோத்தரிக்கின்றோம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவரை துதித்த நாம், ஆண்டவரை ஸ்தோத்தரித்த நாம் இந்த வேளையிலே நம்முடைய குற்றங்களை நாம் உணர்ந்து பார்ப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கின்றவர்களாக இருப்போம். தேவனே என்னை ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும். நாம் இந்த வசனத்தை எண்ணி பார்ப்போம். தேவனே என்னை ஆராய்ந்து பாரும். ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து பார்க்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற எல்லா விதமான அநீதியான காரியங்களை அவர் சுட்டிக்காட்டுவார். நாம் தப்பி போன ஆடுகளைப் போல வழி விட்டு விலகி சென்றிருக்கின்றோம். கடவுளின் வழியை மறந்து சுய வழியிலே நாம் சென்றிருக்கின்றோம். அநேக சூழ்நிலைகளிலே சுயம் சார்ந்து வாழ்ந்த நபர்களாக நாம் காணப்படுகின்றோம். செய்யக்கூடிய காரியங்களை செய்ய தவறிய மக்களாக, செய்யக்கூடாத காரியத்தை செய்து கொண்டே இருக்கின்ற மக்களாக நாம் காணப்படுகின்றோம். கடவுளுக்கு முன்பாக துணிகரமான செயல்களை நாம் செய்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கின்ற அநேக காரியங்களை நாம் செய்திருப்போம். தேவனே என்னை ஆராய்ந்து பாரு, என்னை ஆராய்ந்து பாரு.
வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? ஆண்டவரிடத்தில் கேட்போம். தப்பி போன ஆடுகளை போல இருக்கின்றோமா? சுயம் சார்ந்தவர்களாய் காணப்படுகின்றோமா? அல்லது வேறு விதமான காரியங்களை செய்கின்ற மக்களாய் காணப்படுகின்றோமா? என்னை மன்னியும் சுவாமி, உமது இரத்தத்தினாலே என்னை மீட்டெடும் சுவாமி, என்னை கழுவும் என்று சொல்லி மௌன நிலைமையிலே நம்முடைய குறைகளை, குற்றங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்திருக்கின்றோம். பாவங்களை மன்னித்திருக்கின்ற ஆண்டவர் நமக்கு புது வாழ்க்கையை தருவார் என்ற நிச்சயத்தோடு அவர் தருகின்ற மீட்புக்காக காத்துக் கொண்டு இருப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே நன்மைகளை பெற்றிருக்கின்ற நாம் பொதுவான ஸ்தோத்திர ஜெபத்தின் வழியாக நம்முடைய நன்றிகளை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபராத பிதாவே, அபாத்திரரான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரால் செய்த பற்பல கிருபைகளுக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றியதற்காகவும் இமைக்குரிய எல்லா ஆசீர்வாதத்துக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் நத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உடைய ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலே உடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரி செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அச்செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மை மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். அமர்ந்திருந்து இன்றைய நாளைக்குரிய திருமறை பாட பகுதிகளை படிக்க கவனமாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 17 வசனங்கள் முடிய. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 17ஆம் வசனம் முடிய. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடிருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்கிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தியடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்கும் பண்ணும்போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும்
நீ வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாயிருக்கிறாரே. நீங்கள் மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கர்த்தாய் கைக்கொள்வீர்களாக என்பது வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாஸ்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 24 முதல் 29 வசனங்கள் முடிய. பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் இறை வார்த்தைகள் 24 முதல் 29 வசனங்கள் முடிய. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போட்டப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்பதை வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பகுதி வாஸ்தாயிற்று. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக ஜெபம் செய்வோம். உன் வசனம் தியானிக்கையில் இதயமதின் நாறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே, இந்த இறையியல் கல்வி ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாக தியானிக்கும்படியாக நாங்கள் அனைவரும் ஒருமுகப்படுத்தப்பட்டு உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கின்றோம். வாழ்வு தருகின்ற உம்முடைய வார்த்தை இன்றைய நாளைக்குரிய மன்னாவை பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருப்பதற்கு கிருபைகளை தாரும். பேசுகின்ற உம்முடைய வார்த்தை அடியேனுக்கும் கேட்கின்ற அனைத்து உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு உதவி செய்வீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்களை மீண்டுமாக அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை இறையியல் கல்வி ஞாயிற்றுக்கிழமையாக அனுசரிக்கப்படுகிறது. இறையியல் கல்லூரிகளுக்காக இறையியல் கல்லூரியில் பேராசிரியராக பணி செய்கின்ற பேராசிரியர்களுக்காக, கல்வி கற்கின்ற இறையியல் மாணவர்களுக்காக, இறையியல் கல்வி கற்று போதக பணியிலே இருக்கின்ற நபர்களுக்காகவும் மற்ற அமைப்புகளிலே பணி செய்கின்ற நபர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க, அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் இந்த நாளிலே சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு இறையியல் கல்வி இறை மக்களை மேம்படுத்துகிறது
இறையியல் கல்வி இறையியல் மக்களை ஒன்றுபடுத்துகிறது. சரியான இறையியல் புரிதல் இருக்கின்ற போது நம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகளை சரியாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் இந்த தலைப்பை தேர்வு செய்து இதன் அடிப்படையிலே நாம் சிந்தித்து ஒரு நல்ல ஒரு முடிவை எடுப்பதற்கு நமக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது இறையியல் கல்வி என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இறையியல் கல்லூரிகளிலே சென்று 4 ஆண்டுகள் கல்வி பயின்று வெளியே வருகின்ற போது அவர் குருவானவராகவோ அல்லது மற்ற நிறுவன தலைவர்களாகவோ உருவாக்கப்படுகிறார்கள் என்ற புரிந்து கொள்ளுதல் இருக்கின்றது. ஆனாலும் இறையியல் கல்வி என்பது அவர்களுக்குரியது மட்டுமல்ல, இறை மக்களாகிய நாம் அனைவருக்கும் உரியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற போது இறையியல் கல்வி என்றால் என்ன என்கின்ற தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் அடிப்படையிலே நாம் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஆகவே முதலாவது இறையியல் கல்வி என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுவோம். இறையியல் கல்வி என்றால் என்ன என்று கேள்வி எழுப்பப்படுகின்ற போது கடவுளை பற்றி அறிந்து கொள்வது, நாம் வழிபாடு செய்கின்ற கடவுள் யார் என்பதையும், அவர் எப்படிப்பட்ட தன்மையோடு செயல்படுகின்றார் என்பதையும், அவர் என்னிடத்திலே என்ன எதிர்பார்க்கின்றார் என்பதையும், திருச்சபை மக்களாகிய நம்மிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும் ஆழமாக அறிந்து கொள்வதுதான் இந்த கல்வியினுடைய நோக்கமாய் இருக்கிறது. இரண்டாவது புரிந்து கொள்ளுதல் என்னவென்றால் கடவுளுடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கடவுளுடைய விருப்பத்திற்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த விருப்பத்தின் அடிப்படையிலே என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்கின்ற புரிந்து கொள்ளுதலை புரிந்து கொள்வது இறையியல் கல்வியுடைய நோக்கமாய் காணப்படுகிறது. மூன்றாவது கடவுளுக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்வது. கடவுளுக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன? கடவுள் நம் வாழ்கின்ற சமுதாயத்திலே எப்படி செயல்படுகின்றார்? நம்முடைய சமுதாயத்திலே கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய மீட்பு, கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய எல்லா விதமான செயல்பாடுகள் இந்த சமுதாயத்திலே எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து அந்த சமுதாயத்தோடு என்னை இணைத்து செயல்படுவதற்கு இந்த இறையியல் கல்வியானது உதவி செய்கின்றதாய் காணப்படுகிறது. அடுத்த புரிந்து கொள்ளுதல் என்னவென்றால் வசனங்கள் சொல்லப்பட்ட சூழ்நிலையை புரிந்து இக்கால சூழ்நிலைக்கு அது எப்படி ஏற்புடையதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்வது இறையியல் கல்வியினுடைய நோக்கமாய் காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகின்றேன். அது என்னவென்றால் கடந்த 3 மாதங்களாக கொரோனா தொற்றினுடைய பாதிப்பினால் உலக நாடுகளிலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில நபர்கள் இதை குறித்து சொல்லப்படுகின்ற போது கடவுள் உலகத்தை அழிக்கின்றார், உலகத்தினுடைய பாவங்கள் பெருகிவிட்டது, ஆகவே கடவுள் இந்த தொற்றின் வழியாக உலகத்தை அழிக்கின்றார் என்ற புரிந்து கொள்ளுதலோடு பார்த்ததை காணப்படுகிறது. இரண்டாவது ஒரு புரிந்து கொள்ளுதலை பார்க்கின்ற போது கடவுள் இந்த உலகத்தை சுத்திகரிக்கின்றார், தீமையான காரியத்தை அகற்றுவதற்கு இந்த நோயை தந்திருக்கின்றார் என்று சொல்லி அந்த நோய் தொற்றினுடைய காரியத்தை சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லாதபடிக்கு பேசப்படுவதை நாம் கேட்டிருக்கின்றோம், நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் ஒரு சரியான இறையியல் அனுபவம் நமக்குள்ளாக இருக்கின்ற போது, ஒரு சரியான இறையியல் புரிந்து கொள்ளுதல் நமக்குள்ளாக இருக்கின்ற போது இந்த தொற்று எதனால் வந்தது, இந்த தொற்றின் வழியாக கடவுள் என்ன காரியத்தை நம்மளுக்கு கற்றுத்தர இருக்கின்றார், இந்த தொற்றின் வழியாக நாம் எப்படி நம்மை மறு ஆய்வு செய்து நம்முடைய கட்டுமான செயல்களை சீர்திருத்தத்துக்கு நேராக எப்படி கொண்டு வர முடியும் என்பதை நாம் புரிந்து செயல்படுவதற்கு இந்த இறையியல் கல்வியானது நமக்கு உதவி செய்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. சுருக்க சொல்ல வேண்டும் என்றால் இறையியல் கல்வி என்பது கடவுள் யார் என்பதையும், அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதையும், சமுதாயத்திலே கடவுளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, இந்த சமுதாய செயல்பாடுகளிலே நான் எப்படி செயல்பட முடியும் என்கின்ற சிந்தனையை தருவது இந்த கல்வியினுடைய நோக்கமாய் இருக்கிறது. ஏன் இறையியல் கல்வி தேவை என்று சொல்லப்படுகின்ற போது திருச்சபை சரியான பாதையிலே செல்ல வேண்டும் என்றால், திருச்சபையினுடைய திருமக்கள் சரியான பாதையிலே செல்ல வேண்டும் என்றால் இந்த இறையியல் கல்வியானது நமக்கு தேவையான ஒன்றாக காணப்படுகிறது.
கெய்டன் என்கின்ற இறையாளர் சொல்லுகின்ற ஒரு காரியம், இறையியல் பயிற்சிக்கு நாம் கவனம் செலுத்தவில்லை என்றால் திருச்சபை தன்னுடைய பகுத்தறிவை தன்மையை இழந்து போகிறது. திருச்சபை தவறான மதிப்பீடு உடையதாக மாறுகிறது. இறையியல் கல்வி மட்டுமே சூழ்நிலையை புரிந்து பகுத்தறிவோடு நடக்கிறதற்கு உதவி செய்கிறது என்று இந்த இறையியலாளர் சொல்கின்றார். இறையியல் கல்வி, இறையியல் பயிற்சி இல்லை என்றால் திருச்சபை தன்னுடைய பகுத்தறிவை இழக்கின்ற தன்மையிலே காணப்படுகிறது. இப்போது புரிகிறதா இறையியல் கல்வியினுடைய ஆழம்? இறையியல் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசரம் தெரிகிறதா? அப்படிப்பட்ட தன்மையுடைய இறையியல் கல்வி தன்னுடைய இறை மக்களை எப்படி மேம்படுத்துகிறது என்பதை குறித்து 3 குறிப்புகளிலே நாம் சிந்திக்க அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இறையியல் கல்வியானது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மேம்படுத்துகின்ற சிந்தனையை தருகிறது என்பதை குறித்து தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற 3 திருமறை பகுதிகளை நான் தேர்வு செய்திருக்கின்றேன். பழைய ஏற்பாடு பகுதியாகிய உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களை படிக்கின்ற போது கற்றுத்தருகிறது. நான் இறையியல் கல்வியை அறிந்திருக்கின்றேன், அதை புரிந்திருக்கின்றேன், அது என்னை மேம்படுத்துவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது என்றால் முதலாவது கற்றுத்தருகிறது. எதை கற்றுத்தருகிறது? இறையியல் கல்வி கடவுளை பற்றியும் திருமறை வார்த்தை பற்றியும் நமக்குள்ளாக இருக்கின்ற தவறான காரியங்களை உடைப்பதற்கு அது கற்றுத்தருகிறது. திருமறை பற்றியும் எழுதப்பட்ட காலம், சூழ்நிலை, மொழிநடை, நோக்கம், யாருக்கு எழுதப்பட்டது, இவற்றை இறையியல் கல்வி கற்றுத்தருகிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாம் எடுத்து வாசிக்கின்ற போது அந்த பகுதியை வாசிக்கின்ற அந்த சூழ்நிலையிலே அது எழுதப்பட்ட காலம் என்ன, அது எழுதப்பட்டதுக்கு என்ன சூழ்நிலை இருக்கிறது, அது என்ன மொழிநடையிலே எழுதப்பட்டு இன்றைக்கு என்ன மொழிநடையிலே நம்முடைய கரங்களிலே தரப்பட்டிருக்கிறது, அது யாருக்காக எழுதப்பட்டது, அது எழுதப்பட்டதுடைய நோக்கம் என்கின்ற ஒரு சரியான புரிந்து கொள்ளுதலை இந்த கல்வியானது கற்றுத்தருகிறது. ஒருவேளை மேலோட்டமாக பார்க்கின்ற போது அது ஏதோ ஒரு வித்தியாசமான முறையிலே நமக்கு செய்தியை தருகிறதாய் காணப்படுகிறது. ஆனால் இதன் அடிப்படையிலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது அது எழுதப்பட்டதனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து வாழ்வதற்கு வழி காட்டுகிறதாய் காணப்படுகிறது. அதனால் தான் சொன்னேன், அது கற்றுத்தருகிறது. முதல் திருமறை பாடமாக்கிய இந்த உபாகமம் பகுதியிலே கடவுள் மோசே வழியாக கொடுத்த கட்டளை நியமனங்கள் கொண்ட ஒரு நூல். இதிலே பல சடங்குகள், அதை கடைபிடிப்பதற்கான நிபந்தனைகள், அதை கடைபிடிப்பதனால் வருகின்ற நன்மைகள், அதை கடைபிடிக்காமல் இருப்பதனால் வருகின்ற பின்விளைவுகள் பற்றி இந்த உபாகமம் முழுவதும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விருப்பம் போல இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்த அந்த சூழ்நிலையிலே அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய கட்டளைகள், நியமனங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நியமனங்களை, கட்டளைகளை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றால் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கடவுளுடைய கட்டளைகளையும் நியமனங்களையும் புரிந்து செயல்பட வேண்டும். அதை எப்படி புரிந்து செயல்பட வேண்டும்? என் உள்ளத்திலே பதிக்க வேண்டும். அதை செய்ய வேண்டுவதிலே கவனமாக இருக்க வேண்டும். அதை கடைபிடிப்பதற்கு உற்சாகப்படுத்த வேண்டும். இந்த 3 காரியங்கள் சரியாக செயல்படுகின்ற போது ஒரு சிறந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ முடியும். கடவுளுக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆகவே இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அதை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கின்ற போதும் நடக்கின்ற போதும் அதை குறித்தே நீ பேசு. உன் வீட்டினுடைய சூழ்நிலைகள் கடவுளுடைய கட்டளைகளின் நியமனங்களை நினைவு கூறுவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு கட்டளை என்று சொல்லலாம், அல்லது கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்று சொல்லலாம். அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ கடவுள் செய்திருக்கின்ற நன்மைகளை நினைவுகூர்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே முறுமுறுப்புகளை விட்டுவிடுங்கள். கடவுளுக்கு பயந்து வாழும் வாழ்க்கையை உடையவராக மாறுங்கள். புதியதொரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இதெல்லாம் அதை கற்றுக் கொடுப்பதனுடைய நோக்கமாய் இருக்கிறது.
இதன் வழியாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில கடவுள் ஒருவர் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில கடவுள் ஒருவர் இருக்கின்றபடினாலே அவருக்கு உட்பட்டுதான் எல்லா காரியங்களும் நடைபெறுகிறது. அவருக்கு தெரிந்துதான் எல்லா காரியங்களும் நடைபெறுகிறது. இன்றைக்கு இருக்கின்ற கொரோனா தொற்றினுடைய பாதிப்பும் கடவுளுக்கு தெரிந்துதான் நடைபெறுகிறது. அதை அவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். இதற்கு நம்முடைய சுய எண்ணத்தின் அடிப்படையிலே, சுய விளக்கத்தின் அடிப்படையிலே, சுய புரிந்து கொள்வதன் அடிப்படையிலே நம் காரியங்களை காண்பதற்கு நேரத்தை கொடுக்காமல், கடவுள் என்ன இந்த நேரத்திலே சொல்வதற்கு ஆசைப்பட்டிருக்கின்றார், கடவுள் இந்த நேரத்திலே இதன் வழியாக என்ன எதிர்பார்க்கின்றார், நான் எப்படி கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ முடியும், நான் இந்த மத்தியிலே இதை எப்படி பார்த்து கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும் என்கின்ற புரிந்து கொள்வதோடு நாம் செயல்படுகின்ற போது இறையியல் கல்வியானது நமக்குள்ளாகவே செயல்படுகிறதை நாம் காண முடிகிறது. இதை முதலாவது நாம் புரிந்து கொண்டு அதை செயல்படுத்துவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராய் இருக்கின்றார். ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்கின்றேன், கடவுள் ஒருவர் இருக்கின்றார். கடவுள் இருக்கின்றபடினாலே அவருக்கு உட்பட்டு தான் எல்லா காரியமும் நடைபெறுகிறது. அவருக்கு உட்பட்டு எல்லா காரியங்களும் நடைபெறுகின்றபடினாலே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், அவருக்கு உட்பட்டு எல்லா காரியங்களும் இருக்கிறது. இவைகள் மத்தியிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய கட்டளையின் நியமனங்கள் நமக்கு இருக்கிறது. இதை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த முதல் குறிப்பின் வழியாக நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று சொல்லி ஆசைப்படுகின்றேன். இரண்டாவது குறிப்பாகிய மத்தேயு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வசனங்களிலே படிக்கின்ற போது, இறையியல் கல்வி கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, நம்மை கட்டி எழுப்புகிறது. எதை கட்டி எழுப்புகிறது? இந்த பகுதியிலே 2 நபர்கள் இளங்கல் கட்டுகிறார்கள். 2 நபர்களும் அருகாமையிலே இடத்தை தேர்வு செய்கின்றார்கள். 2 நபர்களும் தேர்வு செய்யப்பட்ட அந்த இடத்திலே தங்களுடைய இல்லத்தை கட்டுகிறார்கள். ஒருவன் மணலின் மேல் கட்டுகின்றான், மற்றொருவன் கற்பாறையிலே கட்டுகின்றான். அந்த வீடு கட்டப்பட்டு முடித்த பிறகு 3 விதமான தாக்கங்கள் அந்த வீட்டை நோக்கி வருகிறது. 2 வீட்டுக்கும் ஒரே விதமான தாக்கம் ஏற்படுத்தப்படுகிறது. ஒரு வீடு நிலைத்திருக்கிறது, மற்றொரு வீடோ அழிந்து போனது. இது எதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறதா இருக்கிறது? நம்முடைய ஆழமான வாழ்வை, நம்முடைய ஆழமான விசுவாசத்தினுடைய செயலை இது பிரதிபலித்து காட்டுகிறதாய் காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய கட்டளைகளை, நியமனங்களை கடைபிடித்து அந்த கட்டளைகளின் நியமனங்களையும் ஒரு ஆழமான இறை நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கின்ற போது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீங்களும் நானும் நிலைத்திருக்க முடியும். மேலோட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற போது கற்றுக்கொண்டிருக்கின்ற கட்டளையின் நியமனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மேலோட்டமாய் இருக்குமானால், காற்றிலே பதற்கடிக்கின்ற பதரை போல அங்கும் இங்கும் ஒன்றாக நாம் ஓடி போய்விடுவோம், மறைந்து போய்விடுவோம். அதுதான் இது சொல்லப்பட்டிருக்கிற செய்தியினுடைய உண்மையாக இருக்கிறது. கட்டி எழுப்புங்கள். நான் கற்றுக்கொண்டிருக்கின்ற கடவுளுடைய வார்த்தைகளையும், நான் கற்றுக் கொடுத்திருக்கின்ற கடவுளுடைய நியமனங்களையும் உறுதியான முறையிலே நான் கட்டி எழுப்பப்படுவதற்கு நான் ஆயத்தப்படுகின்ற போது அது ஆழமான விசுவாச வாழ்வினுடைய செயல்பாடுகளாய் காணப்படுகிறது. ஒருவேளை அது எப்படி முடியும்? கடவுளுடைய கட்டளையின் நியமனங்கள் எப்படி ஆழமான என்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒன்றுக்குள்ளாயிருக்கிறது? அதனுடைய வசனத்தினுடைய முதல் பகுதியை பார்க்கின்ற போது, மத்தேயு 7:24 பார்க்கின்ற போது, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, இந்த வார்த்தைகளின்படி கேட்டு என்னவென்றால், அதுக்கு முன்பாக ஒரு மலை பிரசங்கத்திலே அநேக கருத்துக்களை சொல்லுகின்றார். தனி மனித ஒழுக்கம் சார்ந்த காரியங்கள், பொது வாழ்வினுடைய ஒழுக்கம் சார்ந்த காரியங்கள், கடவுள் விரும்புகின்ற காரியம், கடவுளோடு தொடர்பு வைப்பதற்கு உள்ள காரியங்கள், சுற்றியுள்ள சூழ்நிலைகளை புரிந்து கொள்வதற்கு ஏற்ற காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கற்றுக்கொண்ட பிறகு, அந்த கற்றுக்கொண்டதிலே ஆழத்தன்மையோடு நீங்கள் காணப்படுகின்ற போது, உங்களை சுற்றிலும் எப்பேற்பட்ட நிகழ்வுகள் நடந்தாலும் அதிலே நீங்கள் உறுதியாக இருக்க முடியும். அதை இந்த பகுதியை நமக்கு, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆழமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நேராக நம்மை கட்டி எழுப்புவதற்கு இறையியல் கல்வியானது நமக்கு உதவி செய்கிறது. மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா காரியமும் நாம் கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்ற போது ஒரு ஆழமான இறை அனுபவத்தை நாம் பெறுகின்றோம். ஆழமான இறை அனுபவத்துக்கு நேராக நாம் கட்டி எழுப்பப்படுகின்றோம்.
அப்படிப்பட்ட ஒரு கட்டி எழுப்பப்படுகின்ற செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற போது எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்மை ஒன்றும் செய்ய இயலாது. ஒரே விதமான சோதனைகள் 2 இடத்தில் கட்டப்பட்ட வீட்டுக்கு வந்தது. ஆழமான இடத்திலே கட்டி எழுப்பப்பட்ட அந்த வீடு நினைத்தது. இந்த நாளிலும் எத்தனையோ பாதிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. இந்த நாளிலும் எத்தனையோ தொற்றினால் இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. ஆனாலும் மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற போது, அது ஒரு ஆழமான அனுபவமாக மாற்றி அதை முன்னிறுத்துகின்ற போது நாம் சிறந்த இறையல் அனுபவத்தை பெற்றவர்களாக காணப்படுகின்றோம். கற்று தருகிறது, கட்டி எழுப்புகிறது, கனத்துக்குரியதை தருகிறது. நிருப பாடமாகிய எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 16 வசனங்களை பார்க்கின்ற போது கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்தை அங்கே சொல்லப்பட்டதை காண முடிகிறது. இறையில் கல்வி கிடைத்த மாற்றத்தினாலே, ஆழமான விசுவாசத்திலே கிடைத்த அனுபவத்தினாலே கனத்துக்குரிய ஒரு பொறுப்பை நாம் பெறுகின்றோம். எது கனத்துக்குரிய பொறுப்பு? திருச்சபையை கட்டி எழுப்புவது. ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய பணிகள் அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. நீங்க நன்றாக அதை படித்து பார்க்கின்ற போது யார் யார் என்னென்ன பணிக்கென்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள், யார் யார் அந்த பணிகளிலே ஈடுபட முடியும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், அடுத்தவங்க செய்கின்ற பொறுப்பு எனக்கு வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஏன் இடத்துல இருக்கின்ற பொறுப்பு மற்றவர்கள் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கின்ற பொறுப்பு மற்றவர்களை காற்றிலும் கனத்துக்குரிய ஒரு பொறுப்பு என்று சொல்லி நாம் நினைக்கின்ற போது அந்த இறை அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உயர்த்துகின்றதாய் காணப்படுகிறது. இந்த இறையில் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இக்காலகட்டத்திலே தேவையான ஒன்றாக காணப்படுகிறது. கனத்துக்குரியதை தருகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம கையில எப்பேற்பட்ட பொறுப்புகள் வைத்திருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, இது கடவுளால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கனத்துக்குரிய பொறுப்பு என்று நாம் நினைக்கின்ற போது அதனுடைய மேன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். 14ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது, நான் குழந்தை போல பேசக்கூடாது, முதிர் தன்மையிலே நான் பேச வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனத்துல பார்க்கின்ற போது கிறிஸ்துவை போல வளர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சின்ன பிள்ளைத்தனமா எனக்கு அது இல்லை இது இல்லை என்று புலம்பி நாம் தவிக்காதபடிக்கு, எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா பொறுப்புகளும் கனத்துக்குரிய ஒரு பொறுப்பு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கனத்துக்குரிய பொறுப்பிலே நான் மேன்மையானதை, சிறப்புக்குரிய காரியத்தை நான் செய்வேன் என்று நாம் செய்கின்ற போது அந்த பொறுப்பினுடைய மேன்மையை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடிகிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, குழந்தையை போல யோசிக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அநேக நேரத்தில் நம்ம குழந்தைய போல தான் யோசிச்சிருக்கோம். இது இல்லையே, அப்படி கிடைக்கலையே, இது கிடைக்கலையே என்று சொல்லி யோசித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு தகுதியின் அடிப்படையில ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பணிக்கென்று ஆண்டவர் தெரிவு செய்து வைத்திருக்கின்றார். இந்த புரிந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்ற போது கனத்துக்குரிய காரியத்தை செயல்கின்றோம். இந்த அனுபவத்தை பெறுவதற்கு இறையியல் கல்வியானது நம்மளுக்கு உதவி செய்கிறதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய சிந்தனை, கிறிஸ்துவனுடைய செயல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா என்பதை இந்த வேளையிலே நாம் தரித்துக் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய சிந்தனை மட்டுமே, கிறிஸ்துவனுடைய செயல் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியத்தை அடைவதற்கு உதவியாக இருக்கிறோம். நாம் வாழும் சூழலை புரிந்து, நான் யார் என்பதை அறிந்து, என்னுடைய எல்கை எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து, எனக்குரிய பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா? மீண்டுமாக நான் சொல்கின்றேன், நாம் வாழும் சூழலை புரிந்து, நான் யார் என்பதை அறிந்து, என்னுடைய எல்கை எதுவரைக்கும் என்பதை உணர்ந்து, எனக்குரிய கனத்துக்குரிய பொறுப்பை நான் நிறைவேற்றுவதற்கு நான் ஆயத்தப்படுகின்றேனா? அல்லது அடுத்தவருக்குரிய எல்கைக்கு உட்பட்ட பொறுப்பிலே நான் நுழைந்து அதை செய்வதற்கு நான் ஆயத்தப்படுகின்றேனா? இறையில் கல்வியானது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்கை என்ன என்பதை உணர்ந்து கொள்வதற்கு உதவி செய்கிறது, கனத்துக்குரியதை தருகிறதாய் காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த இறையில் கல்வியில, இறையில் கல்வி இறை மக்களை மேம்படுத்துகிறது. இறை மக்களை எப்படி மேன்மைப்படுத்துகிறது? கடவுள் யார் என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு அவர்களை மேம்படுத்துகிறது.
கற்றுக்கொண்ட கடவுளுடைய அனுபவங்களை, கடவுள் நம்ம கற்றுத்தருகின்ற வெளியேறப்பட்ட சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமான அனுபவமாக கட்டி எழுப்புவதற்கு உதவியாக இருக்கிறது. கற்றுக்கொண்ட காரியங்கள், கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கனத்துக்குரிய ஒரு பொறுப்பை தருகிறதுக்கு உதவியாக அமைந்திருக்கிறது. இதை நாம் பெற்றுக்கொண்டு நானும் இறையியல் அனுபவத்தோடு இந்த இறையியல் ஞாயிற்றுக்கிழமையில கடவுளுக்கு உகந்த ஒரு சிறந்த வாழ்க்கை வாழுவேன் என்று சொல்லி கடவுளுடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிக்கலாமா? தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி செல்வோம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, வெறுமையான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, நிரம்பி வலியும் பாத்திரமாய் விளங்க செய்தீரே. வெறுமையான பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, நிரம்பி வலியும் பாத்திரமாய் நிரம்ப செய்தீரே. ஆமாண்டவரே, வெறுமையான பாத்திரங்களாகிய எங்களை வெளியேற பெற்ற இறையல் அனுபவத்தின் அடிப்படையில பயனுள்ள ஒரு பாத்திரமாக இந்த ஞாயிற்றுக்கிழமையில எங்களை உருவாக்கிய தயவுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். வாழும் சூழலில எங்கள் ஆண்டவர் யார் என்பதை கற்றுக்கொண்ட அனுபவத்தை கடவுள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்ற உயரிய செய்தியை நாங்கள் உணர்ந்து அதன் அடிப்படையிலே ஆழமான நம்பிக்கை வைத்து எங்களுடைய விசுவாசம் என்ற வீட்டை கட்டி எழுப்ப உதவி செய்தேன். அப்படி நாங்கள் கட்டி எழுப்பப்படுகின்ற போது எத்தனை விதமான சோதனைகள் வந்தாலும் நாங்கள் நிலைத்திருக்க முடியும் என்பதை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கின்றேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். நாங்கள் தொடர்ந்து சித்தம் என்ன என்பதை அறிந்து செயல்படுத்துகிறவர்களா ஜெபிக்கின்றோம். கேட்ட ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில செயல்படுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். செயல்படுத்துகின்ற மக்களாகிய நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்து உறுதிப்படுத்திக் கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கின்ற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனை 129வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 129 காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே என்ற பாடலை பாடுவோம். நாம் பாடுவதற்கு உதவியாக திரையிலே இந்த பாடல் தோன்றும். திரையில் தோன்றுகின்ற இந்த பாடலோடு நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய காணிக்கைகளை நம்முடைய இல்லத்திலே சேகரிப்போம். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே.
காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஞானத்தில் பரனுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவாய். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. கதியம் ரட்சண்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஏகத்தினில் ஊழியம் அகத்தியம் நிறைவேற இயேசுனை அழைத்தாரல்லோ. மகத்துவ வேலையை மறந்து தூங்குவாயானால் பகற்காலம் முடியும். காலத்தில் என்ன செய்வாய்? காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின்னழித்தாரல்லோ. தாவர கிருபையால் தாங்கி உனக்களித்த தவணையின் காலமில் வருட முடியலாமே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. முந்தி எரேமியாவு அனனியாவு குறைத்த முடிவை நீ அறியாயோ. எந்த காலமும் சிரஞ்சீவி என்றெண்ணிடாமல் ஏற்ற ஆயத்தமாய போதும் நீரிடாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஜெபம் பண்ண கடவோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் எங்கள் இல்லத்தில் ஒன்றிணைந்து இந்த இணையத்தின் வழியாக எங்களுடைய மன்றாட்டுகளை ஏறெடுக்கும்படியாக நீர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இம்மட்டும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகின்ற உம்முடைய விலையேற பெற்ற அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த கொடூரமான நோய் தொற்றின் காலத்திலே நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற பாதுகாப்புக்காக உமது பராமரிப்புக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். அகில உலகமும் இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு சமாதானம் இழந்து காணப்படுகின்ற சூழலுக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவர் வெகு சீக்கிரத்திலே உம்முடைய தயவுள்ள சித்தத்தின் அடிப்படையிலே இந்த சூழ்நிலைகளை எங்களுக்கு மாற்றி தரும்படியாக உம்மை நோக்கி மன்றாட்டுகளை ஏறெடுக்கின்றோம். இந்த அருமையான வேளையிலே சமாதானம் இழந்து காணப்படுகின்ற மக்களுக்காக உம்முடைய சகோதரரை ஜெபிக்கின்றோம். நோய் தொற்றினுடைய பாதிப்பு ஒருபுறம், அந்த பாதிப்பின் நிமித்தமாக தொழில் வளங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பொது ஊரடங்கு என்ற உத்தரவினாலே பலவிதமான வாய்ப்புகளை இழந்து மக்கள் தவிக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கின்றீர் சுவாமி. ஆனாலும் இக்காலகட்டத்திலே இந்த சூழலுக்குள்ளாக எங்களை வழிநடத்தி வருகின்றீர். இந்த சூழல் எங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தாலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற உணர்வு எங்களுக்குள்ளாக காணப்படவும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காணப்படவும்
இந்த நம்பிக்கை எங்களுடைய வாழ்வில எங்களுடைய விசுவாச ஓட்டத்தை ஜெயமாக மாற்றி தரும் என்று நாங்கள் முன்னேறி செல்வதற்கு கிருபைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். மருத்துவ பணியில இருக்கின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, மருத்துவம் சார்ந்த மற்ற பணியாளர்களுக்காக, துப்புரவு தொழில் செய்கின்ற பணியாளர்களுக்காக, மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் பணி செய்கின்ற அனைத்து அரசு துறை சார்ந்த ஒவ்வொரு பணியாளர்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த கொடூரமான காலகட்டத்திலே அவர்கள் செயல் வீரர்களாக சிறந்த பணி செய்து வருவதை அறிந்திருக்கின்றேன். அவருடைய செயல்களுக்கு ஏற்ற நல்ல பலனை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இந்த சூழலிலும் கல்வி வாய்ப்பை இழந்திருக்கின்ற எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கின்றோம். ஒரு புதிய கல்வி பருவம் துவங்கி 1 மாதம் கடந்து 2வது மாதத்துக்குள்ளாக அடியெடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் படிப்பு சார்ந்த எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் கற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள். அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை ஆண்டவர் அமைத்து தரும்படியாகவும், கிடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சூழ்நிலைகளை கற்றுக்கொள்வதற்கு ஏதுவான காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு பெற்றோர்களும் அவர்களை சுற்றி இருக்கின்ற நபர்களும் உற்சாகப்படுத்துவதற்கு கிருபைகளை தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். காணொலி காட்சியின் வழியாக கல்வி கற்று வருகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் சமுத்திரை ஜெபிக்கின்றோம். இந்த அனுபவம் ஒரு வித்தியாசமான அனுபவமாக காணப்படுகிறது. இதிலே அவர்கள் எந்த அளவுக்கு புரிந்து நடக்கின்றார்கள், பாடங்களை புரிந்து கொள்கிறார்கள் என்பது தெரியவில்லை. ஆனாலும் அவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக காணொலி காட்சியின் வழியாக கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் கற்றுக் கொடுப்பதற்கு கிருபைகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இந்த கல்வி சூழலிலே ஒரு தரமான கல்வி கற்றுக்கொள்வதற்கு ஏற்ற வாய்ப்புகளை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொழில் வாய்ப்பு இழந்திருக்கின்ற மக்கள், வருமானம் இன்றி தவிக்கின்ற மக்கள், உம்முடைய பாதுகாப்பினாலும் பராமரிப்பினாலும் பராமரிக்கப்படுவதற்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அரசு கிராமப்புறத்தில் இருக்கின்ற வழிபாடு ஸ்தலங்களை திறக்கலாம் என்ற ஒரு உத்தரவு தந்திருக்கிறது. ஆனாலும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற சில காரியங்கள் நடைமுறைப்படுத்த முடியாதபடிக்கு வழிபாடு நடத்தாமல் இருக்கின்ற கிராம திருச்சபைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலே அவர்கள் மனம் தளர்ந்து விடாதபடிக்கு நாங்கள் இருக்கின்ற இடத்தை ஆலயமாக மாற்றுவோம். நாங்கள் எங்கிருந்து ஆண்டவரை தொழுது கொண்டாலும் ஆண்டவர் அதை கேட்பார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய இல்லங்களை ஆலயமாக மாற்றி உம்மை தொழுது கொண்டு உம்மை நோக்கி பார்க்கின்ற போது கர்த்தர் அவர்களுக்கு சமீபமாக இருக்கின்றேன் என்ற உணர்வை பெற்றுக் கொள்வதற்கு கிருபை தாரும். இந்த காணொலி காட்சியின் வழியாக இந்த வழிபாட்டிலே எங்களோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக மக்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். தேவரீர் தாமே அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் வாழ்வினுடைய தனி தேவைகளை உடைய சமூகத்துக்குள்ளாக விட்டுக் கொடுக்கின்றோம். ஆண்டவர் அந்த தேவைகளை சந்தித்து நாங்கள் பகிர்ந்து கனிகொள்வதற்கு ஏற்ற கிருபைகளை பெற்றுக் கொள்வதற்கு அருள் தாரும். துதிக மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து கர்த்தர் கற்றுத்தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல கோவிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றம் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கரத்துக்கும் அனைத்து பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் உங்களை அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய கிருபையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நாம் யாவரும் இணைந்து இந்த வழிபாட்டின் நிறைவு பாடலாக கீர்த்தனை 377வது பாடலை பாடுவோம். கீர்த்தனை 377 அனுக்கிரக வார்த்தையோடு இப்போ அடியாரை அனுபமையா என்ற பாடலை பாடுவோம். திரையிலே பாடுவதற்கு உதவியாக இந்த பாடல் தோன்றும். அந்த திரையில் தோன்றுகின்ற பாடலை பார்த்து மகிமைப்படுத்துவோம்.
கிரக வார்த்தையோடு இப்போதடியாரை அனுப்புமையா. மனமதில் பயமுறு மகத்துவ பரணே வந்தனம் உமக்காமே. மனமதில் பயமுறு மகத்துவ பரணே வந்தனம் உமக்காமே. நீர் திருநாமமதில் கேட்ட நீர்மணமாமொழிகள் சாந்ததம் யமதகம் மிக பலன் அளித்திட சாமி நின் அருள் புரிவார். சாந்ததம் யமதகம் மிக பலன் அளித்திட சாமி நின் அருள் புரிவார். ஸ்தோத்திரம் புகழ் மகிமை கீர்த்தி துதி கணம் தினமுமக்கே. பாத்திரமே அதிசோபித பரணி பாத சரணாமே. பாத்திரமே அதிசோபித பரணி பாத சரணாமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தோடு நம்முடைய இல்லங்களிலே வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். God bless you.